ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்ஸ்டன்ட்டா 10 நிமிஷத்துல ஸ்வீட் அப்பம் இப்போ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். டீ போடுற டைம்ல இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காவும் குடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. ஒரு பேன்ல 1 கப் வெல்லத்த எடுத்து 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். பாகுபதம்லாம் தேவையில்ல. 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம், 1 கப் பச்சரிசி மாவு, அதோட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாகு அதையும் நல்லா வடிகட்டிக்கலாங்க. அதோட ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்து மிக்ஸியில கட்டி இல்லாம அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்து அந்த மாவோட கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா தேங்காய துருவி கூட வந்து போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கிறது இனிப்பு சுவைய இன்னும் கொஞ்சம் தூக்கி குடுக்கும். மாவு கட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சுக்கோங்க. அப்பம் சாஃப்ட்டா வரதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடாவையும் இதோட கலந்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பணியார கல்ல கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊத்தி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா அதில ஊத்திக்கோங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஓரமெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததும் ஒவ்வொரு அப்பத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா, ஜம்முன்னு நம்ம ஸ்வீட் அப்பம் ரெடி. ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா, டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்டுறலாங்க. டேஸ்ட்டும் அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.